Life path number 7. This is a spiritual number, karmic number. You will be a spiritual seeker. This year is going to be for your spiritual growth. But try to balance little bit of material and spiritual together. இந்த ரிச்னஸ் ரெண்டுமே ஹேண்ட் அண்ட் க்ளோவா நீங்க பேலன்ஸ் பண்ணீங்கன்னா லைஃப் இஸ் கோயிங் டு பி மோர் பியூட்டிஃபுல் ஃபார் பீப்புள் அரவுண்ட் யூ. நீங்க ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தை தேடி போனாலும் உங்களை சார்ந்து இருக்கிறவங்க மெட்டீரியல் க்ரோத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ வாட் யூ கேன் டூ இஸ், பிகாஸ் இட் இஸ் அ கேத்து ரிலேட்டட் பிளானட் ஹியர், உங்களுக்கு எல்லாத்துலயும் இருந்தும் விரக்தியாகி நீங்க வெறும் ஸ்பிரிச்சுவல் ஓடி ஓடி தேடிட்டு இருப்பீங்க. அப்போ யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் சம்திங் லைக் ஸ்டார்ட் டொனேட்டிங் ஃபார் அனிமல்ஸ், ஃபாடர், இல்ல கிரீன்ஸ், இல்லைன்னா வெஜிடபிள்ஸ், இல்ல வெட்டினரி செல்வக்கு நீங்க கொடுக்கலாம். இல்ல நீங்க என்ன பண்ணலாம், அமெத்திஸ்ட் ஸ்டோன் விச் இஸ் கோயிங் டு பி அன் இன்ட்யூட்டிவ், உங்களுக்குள்ள இருந்து இன்ட்யூஷனை இன்னும் கொஞ்சம் தூண்டி விடக்கூடிய ஒரு கிறிஸ்டல், கிளியர் கார்ட்ஸ், கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டல்ஸ், இதை நீங்க வேர் பண்ணிக்கலாம். மெடிடேஷன் நீங்க கண்டிப்பா பண்ணியே ஆகணும், பிகாஸ் யூஆர் அன் இன்ட்யூட்டிவ் பர்சன். உங்களுக்குள்ள இருக்கிற கைடன்ஸே உங்களுக்கு இட் வில் ஷோ த பாத் வேர் யூ ஆர் கோயிங், வேர் யூ ஆர் சப்போஸ் டு கோ, ஹவு யூ ஆர் சப்போஸ் டு கோன்ற கைடன்ஸ் நீங்க வெளியில இல்ல, உங்களுக்குள்ளதான் நீங்க தேடணும். யூ ஆர் அ பர்சன் வெரி வெரி வைஸ். விஸ்டம்ங்கிறது உங்களுக்குள்ள இயல்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ you should know how to balance. You are not a person who will communicate and express more. So you start making a journal and writing whatever your thoughts are. உங்களுக்கு என்ன ஐடியாஸ் வருது, நீங்க என்னென்ன யோசிக்கிறீங்கிறதெல்லாம் நீங்க எழுதும் போது that will help you to rediscover yourself and it will stabilize the growth in this period, in this year.